ஸ்ரீ குருவாயூரப்பனே சரணம். இன்னைக்கு முதல் தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே ನಿರ್ಲೀನಾನೇಕಮುಕ್ತಾವಲಿ ಸುಭಗತಮೇ ನಿರ್ಮಲ ಬ್ರಹ್ಮ ಸಿಂಧೋ ಕಲ್ಲೋಲ್ಲೋಲ್ಲಾಸತುಲ್ಯಂ ಖಲು ವಿಮಲತರಂ ಸತ್ವಮಾಹುಸ್ತದಾತ್ಮಾ ಕಸ್ಮಾನ್ನೋ ನಿಷ್ಕಲಸ್ತ್ವಂ ಸಕಲೈತಿ ವಚಸ್ತ್ವತ್ கலாஸ்வேவ பூமன். நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே ನಿರ್ಲೀನಾನೇಕಮುಕ್ತಾವಲಿ ನಿರ್ಲೀನಾನೇಕಮುಕ್ತಾವಲಿ ಸುಭಗತಮೇ ಸುಭಗತಮೇ ನಿರ್ಮಲ ಬ್ರಹ್ಮ ಸಿಂಧೌ ನಿರ್ಮಲ ಬ್ರಹ್ಮ ಸಿಂಧೌ ಕಲ್ಲೋಲ್ಲೋಲ್ಲಾಸತುಲ್ಯಂ ಕಲ್ಲೋಲೋಲ್ಲಾಸತುಲ್ಯಂ ಖಲು ವಿಮಲಧರಂ ಖಲು ವಿಮಲತರಂ ಸತ್ವಮಾಹುಸ್ತದಾತ್ಮಾ ಸತ್ವಮಾಹುಸ್ತದಾತ್ಮಾ ಕಸ್ಮಾನ್ನೋ ನಿಷ್ಕಲಸ್ತ್ವಂ ಕಸ್ಮಾನ್ನೋ ನಿಷ್ಕಲಸ್ತ್ವಂ ಸಕಲ ಇತಿ ಸಕಲ ಇತಿ ವಚಸ್ತ್ವತ್ ವಚಸ್ತ್ವತ್ கலாஸ்வேவ பூமன். கலாஸ்வேவ பூமன். இப்போ ஒவ்வொரு வரியும் ஃபுல்லா. நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே ನಿರ್ಲೀನಾನೇಕಮುಕ್ತಾವಲಿ ಸುಭಗತಮೇ ನಿರ್ಮಲ ಬ್ರಹ್ಮ ಸಿಂಧೌ ನಿರ್ಲೀನಾನೇಕಮುಕ್ತಾವಲಿ ಸುಭಗದಮೇ ನಿರ್ಮಲ ಬ್ರಹ್ಮ ಸಿಂಧೌ ಕಲ್ಲೋಲ್ಲೋಲ್ಲಾಸತುಲ್ಯಂ ಖಲು ವಿಮಲತರಂ ಸತ್ವಮಾಹುಸ್ತದಾತ್ಮಾ ಕಲ್ಲೋಲೋಲ್ಲಾಸತುಲ್ಯಂ ಖಲು ವಿಮಲತರಂ ಸತ್ವಮಾಹುಸ್ತದಾತ್ಮಾ ಕಸ್ಮಾನ್ನೋ ನಿಷ್ಕಲಸ್ತ್ವಂ ಸಕಲ ಇತಿ ವಚಸ್ತ್ವತ್ ಕಲಾಸ್ವೇವ ಭೂಮನ್. ಕಸ್ಮಾನ್ನೋ ನಿಷ್ಕಲಸ್ತ್ವಂ ಸಕಲ ಇತಿ ವಚಸ್ತ್ವತ್ கலாஸ்வேவ பூமன். இந்த ஸ்லோகத்தில் பட்டர்ஜி தன்னுடைய ஒரு முக்கியமான கருத்தை உறுதிப்படுத்துகிறார். பரபிரம்மத்தை கடலுக்கு ஒப்பிடுகிறார். கடலை போல இந்த பரபிரம்ம கடலும் மாற்றமில்லாமல் இருக்குது, குறைவுபடாமல் பூரணமாக இருக்குது. ஆனால் இது உப்பு கடல் இல்லை, பேரானந்தம் கொடுக்கிற அமுதக்கடலாக இருக்குது. கடலில் முத்துக்குவியல்கள் இருக்கும், இந்த கடலில் முத்துக்குவியல்களைப் போல முக்தாத்மாக்கள் இருக்கிறார்கள். கடல்லிருந்து அலைகள் ஓடி வருகின்றன. பரபிரம்ம கடல்லிருந்து சத்வகுணம், தூய சத்வகுணம் என்ற அலைகள் ஓடி வருகின்றன. இதை பெரியோர்கள் பண்டிதர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். கடல்லேருந்து வரும் அலைகளை கடல்லேருந்து வேறானவைன்னு சொல்வதில்லை. குருவாயூரப்பனுடைய சகுண ரூபம் முழுவதும் சத்வகுணத்தினால் ஆனது. அதாவது நிர்குண பிரம்மமாகிய அமுதக்கடல்லேருந்து உருவான பேரலைதான் இந்த சகுண ரூபம். அதனால் இந்த இரண்டும் ஒன்றே. அதாவது பரபிரம்மத்தின் நிர்குண ரூபமும் குருவாயூரப்பனின் சகுண ரூபமும் ஒன்றுதான் என்று ஆணித்தரமாக சொல்கிறார் பட்டத்திரி. பிறகு ஏன் உங்களை நிஷ்கலன்
அதாவது பூரணமான பரபிரம்மமேதான் என்று சொல்லக்கூடாது என்றும் கேட்கிறார். உங்களை சகலன் சகுணன் என்று கூறுவது உங்களுடைய அம்சாவதாரங்களை கருதியே ஆகும் என்றும் விளக்குகிறார்.